வணக்கம். இது லங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. கல்வி அமைச்சு அதிரடி நடவடிக்கை. தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு நேரும் ஆபத்து. காவல்துறை அதிரடி எச்சரிக்கை. ரஷ்யாவில் வானூர்தி எரிபொருள் ஏற்றுமதிக்கு தடை. ஈரானுடனான பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட புதிய தகவல். இஸ்ரேலுடன் தாக்குதலை நிறுத்தும் அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்ற ஹிஸ்புல்லா. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான். தென்கொரியா ஆயுத தொழிற்சாலையில் வெடி விபத்து, 5 பேர் பலி. வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்வன விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் சுமார் 16,000 மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 55 புதிய விடுதி திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் புதிய விடுதிகள் கட்டப்பட உள்ளன. சப்ரகமுவ மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழகங்களில் தலா 7 விடுதி திட்டங்கள் மூலம் 2200 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட உள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2000 மாணவர்களுக்காக 6 விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன. கிழக்கு மற்றும் ஊவா வெள்ளச பல்கலைக்கழகங்களில் முறையே 1600 மற்றும் 1800 மாணவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இவற்றுடன் ஸ்ரீ ஜேவத்தனபுர, வவுனியா, பயம்ப, யாழ்ப்பாணம், மொரட்டுவ, ருகுண, கம்பகா, விக்ரமராராய்ச்சி ஆகிய பல்கலைக்கழகங்களும் திருகோணமலை வளாகமும் புதிய விடுதி வசதிகளை பெறவுள்ள நிறுவனங்களும் அடங்குகின்றன. இவற்றில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது விலைமனு கோரல், மதிப்பீடு அல்லது கொள்முதல் கட்டங்களில் இருப்பதுடன் ருகுணு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்துள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை, பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளையடிக்க முற்படுகின்றனர். அண்மை கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியுள்ளன. முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளையில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும், அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும், அண்டைய வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படுவதுடன் அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறும், அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது. உக்ரைனின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களால் தங்களின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் வானூர்தி எரிபொருள் ஏற்றுமதிக்கு ரஷ்ய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு எதிர்வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்யா தனது ஜெட் எரிபொருளை முக்கியமாக கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட மத்திய ஆசிய நாடுகளுக்கே ரயில் மூலம் ஏற்றுமதி செய்து வருகின்றது. உள்நாட்டு எரிபொருள் சந்தையில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதே இந்த முடிவின் நோக்கமாகும் என்று ரஷ்ய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா ஏற்கனவே பெட்ரோல் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியுள்ளது. எனினும் டீசல் ஏற்றுமதிக்கு எதிராக இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதேவேளை அது குறித்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இன்டர்ஃபெக்ஸ் செய்தி நிறுவனம் கடந்த வாரம் செய்தி வெளியிட்டிருந்தது. உக்ரைனின் வான்வழி தாக்குதல்களால் சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தி குறைக்கப்பட்டதால் ரஷ்யாவின் டீசல் உற்பத்தி ஏப்ரல் மாதத்தில் 10% சரிவடைந்ததை தொடர்ந்து மே மாதத்திலும் மேலும் 10% வீழ்ச்சியடைந்துள்ளது என்று ராய்ட்டர்ஸ் தரவுகள் காட்டுகின்றன.
ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அதிவேகமாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது சமூக ஊடக பதிவின் மூலமாக வெளியாகியுள்ள இந்த கருத்துக்கள் முன்னதாக வெளியான செய்தியொன்றுக்கு முரணானதாக காணப்படுகின்றன. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தெஹ்ரான் தீர்மானித்துள்ளதாக ஈரானின் தஸ்லீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ கருத்துக்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். லெபனானின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படும் பரஸ்பர போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவை கிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டதாக வாஷிங்டனில் உள்ள லெபனான் தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று தலைநகரின் புறநகர் பகுதி மீது தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதல்களை நிறுத்துவதற்கு பதிலாக இஸ்ரேல் முதலில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதே இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அமையும் என்று லெபனான் அதிபர் அலுவலகம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதற்கு முன் லெபனான் முழுவதும் முழுமையான போர் நிறுத்தத்தை கிஸ்புல்லா ஆதரிக்கும் என்றும் வரும் நாட்களில் போர் நிறுத்தம் ஏற்படுகிறதா என்பதை தங்கள் குழு கண்காணிக்கும் என்றும் கிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் பத்ரில்லா தங்கள் குழுவின் அல்மனார் ஒளிபரப்பு நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. லெபனானின் செயற்பட்டு வரும் கிஸ்புல்லா ஆயுத குழுவினர் மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் நிறுத்தியுள்ளது. தென்கொரியாவில் உள்ள பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்கும் ஆலையில் திங்கட்கிழமை நிகழ்ந்த வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியாவின் டெஜியோன் நகரில் கன்வா ஏரோஃபெஸ் நிறுவனத்துக்கு சொந்தமாக இயங்கி வந்த ஆயுத தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 2 காயமடைந்தனர். இதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்துக்குள்ளான ஆலை கன்வா ஏரோஃபெஸ் நிறுவனத்தின் மிக முக்கிய தளங்களில் ஒன்றாகும். இங்கு பெரிய அளவிலான ராக்கெட் உந்து சக்திகள் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் அதிநவீன ஆயுத அமைப்புகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக்.